சீர்திருத்தம் தேவையா? சீர்திருத்தம் பாருங்க, எந்த விஷயத்துல நீங்க சொல்லலையே சீர்திருத்தம், எதை பத்தியும் சொல்லலைங்க. நான் சீர்திருத்தம் சொன்னீங்க, அதை பத்தி சொல்றேன். 1998 இருந்து பல சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டியதற்கு எலெக்ஷன் கமிஷனும் சரி, மற்றவர்களும் சரி, கவர்மெண்ட்ட பெட்டிஷன் கொடுத்திருக்காங்க, பேப்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்குது. எந்த ஆட்சியிலும் இது நடைபெறல. எந்த ஆட்சியிலையும், அதுல ஒரு கட்சி இன்னொரு கட்சி நான் சொல்ல வரல, எந்த ஆட்சியிலையும் சீர்திருத்தங்கள் வரல. இன்னொன்னு ஒரு தகவல் உங்களுக்கு சொல்றேன். இந்த 70 ஆண்டுகளில் எலெக்ஷன் ரிலேட்டட், அதாவது இதுக்கான சீர்திருத்தங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் என்னென்ன செய்யப்படுதோ 30-40 பண்ணிருக்காங்க. அது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அதுல 3 தான் பார்லிமெண்ட் செஞ்சது. மற்றதெல்லாம் பார்லிமெண்ட் செஞ்சது. ஆனா அதாவது ஒரு ப்ரொசீஜரல், அவ்வளவுதான். சப்ஸ்டான்டிவ்னு ஒரு உண்மையான முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய ஒரு சீர்திருத்தம் அப்படின்னா 3 தான் பண்ணாங்க 70 வருஷத்துல. இதை விட, இவங்க செஞ்சதை விட கோர்ட்டுகள் ஆர்டர் மூலமாக செய்யப்பட்ட சீர்திருத்தங்கள், எலெக்ஷன் ரிலேட்டட் ரிஃபார்ம்ஸ் ஆர் மச் மோர், மிகவும் அதிகமானது. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் சீர்திருத்தம் வேணும்னு சொல்றாங்க. ஆனா இதுவரையில ஒன்னும் செஞ்சதில்லை.